அமெரிக்க அதிபர் தேர்தலை முன்னிட்டு நேரடி விவாத நிகழ்ச்சியில் ட்ரம்பும் கமலா ஹாரிஸும் நேருக்கு நேர் மோத உள்ள நிலையில் விவாதம் பற்றிய முக்கிய அம்சங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நவம்பர் 5 அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தேர்தல் பிரச்சாரங்கள். குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்பும் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸும் சூறாவளி பயணம் மேற்கொண்டு அனல் பறக்கும் பிரச்சாரங்களை செய்து வருகின்றனர். அந்த வகையில் வழக்கமாக அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக அமெரிக்காவில் வேட்பாளர்கள் நேருக்கு நேர் மோதும் விவாதம் மிகவும் முக்கியமானது. என்னதான் பிரச்சாரத்தில் ஆதரவு திரட்டினாலும் ஒற்றை விவாதம் தேர்தல் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டது. அதற்கு சமீபத்தில் அமெரிக்க அதிபர் பைடன் தேர்தல் பந்தயத்திலிருந்து விலகியது மிக சிறந்த உதாரணம். ட்ரம்புடன் நேருக்கு நேர் விவாதித்த பைடன் தோல்வியை தழுவிய நிலையில் சொந்த கட்சியினரின் வற்புறுத்தலாலேயே தேர்தலிலிருந்து விலகும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பில் களமிறக்கப்பட்டார். இதோ இந்த தேர்தலுக்கான இரண்டாவது நேரடி விவாதம் நாளை காலையில் இந்திய நேரப்படி சரியாக நாளை காலை 6:30 மணிக்கு நடக்கிறது. இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே. பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியா நகரில் விவாதம் அரங்கேறுகிறது. ABC நிறுவனம் நடத்த போகும் இந்த 1.5 மணி நேர விவாதத்தில் லைவ் ஆடியன்ஸோ லைவ் மைக்கோ இருக்க போவதில்லையாம். இதனால் ட்ரம்புடன் அவர் நேருக்கு நேர் பேச முடியாது என்பதால் கமலாவுக்கு பாதகமாக அமையக்கூடும் என கமலா ஹாரிஸ் சார்பில் ABCக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ABC தொகுப்பாளர் டேவிட் முயர் மற்றும் வேர்ல்ட் நியூஸ் டுனைட் தொகுப்பாளர் லின்சி டேவிட்ஸ் ஆகியோர் உலகமே உற்றுநோக்கும் இந்த விவாதத்தை தொகுத்து வழங்க உள்ளனர். கமலா ஹாரிஸ் மேடையின் வலது பக்கத்திலும் ட்ரம்ப் இடது பக்கத்திலும் நின்று பேச உள்ளனர். அவர்களுக்கு தண்ணீர், பேனாக்கள், காகிதங்கள் வழங்கப்படும். முன்கூட்டியே கேள்விகள் குறித்த தகவல்கள் வழங்கப்படாது. இருவரும் இறுதியில் 2 நிமிடம் முடிவுரை கொடுக்கலாம். அதில் கடைசியாக பேசப்போவது ட்ரம்ப். டாஸில் வென்றதன் மூலம் இந்த வாய்ப்பை பெற்றுள்ளார் ட்ரம்ப். போட்டியாளர்கள் ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்க முடியாது. ஏற்கனவே எழுதப்பட்ட குறிப்புகளுக்கு அனுமதி இல்லை. இருவருக்கும் கேள்வி கேட்க 2 நிமிடங்கள், மறுத்து பேச 2 நிமிடங்கள், ஏதேனும் தகவல் கூற 1 நிமிடம் வழங்கப்படும். ஒரு வழக்கறிஞரான தன்னாலேயே தனது மனைவியை வீட்டில் விவாதத்தில் ஜெயிக்க முடிந்ததில்லை என கமலா ஹாரிஸின் கணவர் கூறியிருந்த நிலையில் மிக வலிமையான வழக்கறிஞரான கமலா ஹாரிஸுக்கு எதிராக ட்ரம்ப் திறமையாக வாதிடுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.